எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி ஒரு பதிவு. என்ன பதிவு அப்படின்னு கேட்டேன்னா, இன்றைக்கி வந்து அமாவாசை. இந்த திருதியை வர திருதியை வந்து அக்ஷய திருதியை, அதாவது 30ஆம் தேதி அன்னைக்கு அக்ஷய திருதியை. இந்த அக்ஷய திருதியை வந்து நம்ம சொல்லவே வேண்டாம். என்ன கேட்டேன்னா ஃபுல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். அக்ஷய திருதியை அப்படிங்கிறது வந்து வாங்கிறதுக்காக மாத்திரம் அல்ல, கொடுக்கறதுக்காகவும் இருக்குது. அதாவது தானங்கள் கொடுக்கறதுல எது ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தா, இது வந்து போன வருஷம் பார்த்தோன்னா அக்னி நட்சத்திரத்துக்கு நடுவில் வந்தது அக்ஷய திருதியை. இந்த தடவை அக்னி நட்சத்திரத்துக்கு முன்னாடி வருது. 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு நல்ல வெயில் காலம். அப்போது நம்ம என்ன கொடுக்கலாம்? நல்ல ஜலம் கொடுக்கலாம், நீர்மோர் கொடுக்கலாம், பானகம் கொடுக்கலாம். இந்த மாதிரி தானங்கள், வஸ்திர தானம் சொல்லலாம், கொடை கொடுக்கலாம், விசிறி கொடுக்கலாம். இந்த மாதிரி தானங்கள் நிறைய பண்ணலாம். தானங்கள் பண்ண அதுதான் நம்ம கூட வரும், வேற ஒன்றும் கூட வராது. அதில் நிறைய சந்தேகம் இருக்கிறவாளை பற்றி எனக்கு ஒரு இதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அதில் நம்பிக்கை இருக்கிறவாளை பற்றி சொல்லும் பொழுது நம்ம கொடுக்குற தானங்கள் மட்டுமே நம்ம கூட வரும். அப்படி இருக்கிற அக்ஷய திருதியை சரி, என்ன வாங்கலாம்? வாங்கிறதும் வாங்கலாமே. தங்கம் அதில் ஒரு பொருள், அவ்வளோதான். தங்கம் மட்டும்தான் வாங்கணும் இல்லை, என்ன வேணால் வாங்கலாம். ரொம்ப சிம்பிளாக வாங்குறது, எல்லாராலையும் வாங்க முடியறது உப்பு. மகாலட்சுமி இருக்கிறதாக்கு என்னென்னா, அக்ஷய திருதியை அன்னைக்கு தான் பார்க்கடல்லேருந்து மகாலட்சுமி வந்தான்னு ஒரு கதை சொல்கிறது. அதனால் மகாலட்சுமிக்கு உரியதான நம்மளுடைய உப்பு, முன்னாடியெல்லாம் வெள்ளிக்கிழமை தான் உப்பு வாங்குவோம். இன்றைக்கி நம்ம அதில் வந்து வாங்கினாலும் அந்த பரணியில் கொட்டுறது வந்து வெள்ளிக்கிழமை தான். வாங்க போனோம் அப்படின்னாலே அம்மா இங்கே சொல்லிவிடுவா, வெள்ளிக்கிழமையாக போய் வாங்கிட்டு வந்துவிடு அப்படின்னு சொல்லிடுவாள். அதனால் வெள்ளிக்கிழமையாக, இந்த தடவை வெள்ளிக்கிழமை வரல, இந்த தடவை வந்துட்டு புதன்கிழமையாக வருது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்குறோம். இதை தவிர அன்றைக்கி வந்து ரொம்ப விசேஷமான நாள். என்ன அப்படின்னு கேட்டால், தசமகா வித்யையில் 2 மகா வித்யைகளோட ஜெயந்தி. ஃபஸ்ட்டு தசமகா வித்யை நம்ம தனியாக ஒன்று பார்க்க போகிறோம். தசமகா வித்யை ஒவ்வொன்றும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஐ திங்க் மே 2nd வீக் அதை தொடங்குவேன். மே 1st வீக் வேற ஒரு இந்த குரு பெயர்ச்சி, அந்த கோவிலுடைய விசேஷங்கள் பற்றி பேசுகிறதுக்கு இருக்குது மே 1st வீக்கில். அதுக்கு அடுத்த வாரத்தில் வந்து தசமகா வித்யை ஆரம்பம். இப்போ இந்த தசமகா வித்யை பற்றி எப்படி சொல்கிறா அப்படின்னு கேட்டால், காளி தாரா மகாவித்யா ஷோடசி புவனேஸ்வரி பைரவி சின்னமஸ்தா வித்யா தூமாவதி ததா மாதங்கி சித்த வித்யா கமலா பகளாமுகி ஏகதச மகாவித்யா சர்வ சந்திரேஷு கோபிதா அப்படின்னு சொல்கிறா. அப்படின்னா யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தா, பத்ரகாளி, தாரா, மகாஷோடசி என்னும் திரிபுரசுந்தரி, புவனேஸ்வரி, திரிபுர பைரவி, சின்னமஸ்தா, தூமாவதி, மாதங்கி, கமலா என்னும் மகாலட்சுமி, பகளாமுகி, அப்படி 10 வடிவங்களில் இருக்கிற அம்பாள். இந்த 10 வடிவங்களில் இருக்கிற அம்பாள் நீங்கள் வந்து பார்க்கும்பொழுது 10 அவதாரங்கள். என்ன 10 அவதாரங்கள்லையும் சுவாமிக்கு வந்து ஒரு அம்பாள் வந்து கூட இருந்திருக்கான் 10 அவதாரங்களில். அப்படி சொல்லும் பொழுது இந்த தடவை அக்ஷய திருதியை அன்னைக்கு 30/4/2025 புதன்கிழமை அன்னைக்கு யாரோடு வருதுன்னா ராஜமாதங்கி ஜெயந்தி. ராஜமாதங்கியை பற்றி நம்மளுக்கு தெரியும். அதைத்தான் நம்ம வந்து ஷியாமளா நவராத்திரியாக கொண்டாடுறோம். அந்த ராஜமாதங்கி உற்பத்தியான ஜெயந்தி அன்னைக்காகும். ராஜமாதங்கி வந்துட்டு பலராம அவதாரத்தில் சுவாமிக்கு கூட இருந்தவள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. இது என்ன மெயின் இது கேட்டேன்னா, மாதங்கி ராஜமாதங்கி அப்படின்னு சொன்னாலே கலைகள் தான். கலைகளில் பேச்சுக்கலை என்ன அப்படின்னு கேட்டேன்னா, இந்த ராஜமாதங்கியுடைய அங்க உபாங்க பிரத்திங்கிற தேவதை யார்? லகுஷாமலா, வாக்வாதினி, நகுலி பற்றி அதிகம் இல்லை. என்ன ராஜஷியாமலா, லகுஷியாமலா, வாக்வாதினி. பேச்சுக்கு கலைகள், பாட்டு,
டான்ஸு, என்ன கலைகள், ஆயக்கலைகள் 64க்கும் அந்த இசை அப்படிங்கிற ஒரு இதுக்கு உரியவள் வந்து ஷியாமளா. ஷியாமளா என்கிற ராஜமாதங்கி. நிறம் பச்சை. பூஜை பண்ண வேண்டிய நேரம் பகலில் பூஜை பண்ணுற நேரம் தான் சுவாமிக்கு. அம்பாளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் என்ன வேணால் நைவேத்தியம் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு முக்கால்வாசியும் வந்துட்டு இந்த வெயில் காலத்தில் வர்றதுனால நீர்மோர் பானகம் என்ன அது கொடுக்கறது, பச்சையாக இருக்கிற பச்சை பட்டாணி சுண்டல் என்ன இதை பண்ணலாம். அதுக்கப்புறம் பூ என்ன போடலாம்னா நல்ல வாசனையுள்ள பூ, பச்சதையில் இருக்கிற மறுக்கொழுந்து ரொம்ப விசேஷம். அப்போது இதை வந்து இந்த ராஜமாதங்கியை எந்த கோவிலில் எல்லாம் போய் தரிசனம் பண்ண, எனக்கு வந்து சுவாமிக்கு பூஜை பண்ண தெரியாது அப்படிங்கிறவா அவள்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன்னா, மதுரையில் இருந்தால் மதுரை மீனாட்சி, அப்புறம் திருநாங்கூரில் இருக்கிற மாதங்க முனிவருடைய கோவிலில் மாதங்கி, திருவெண்காடில் லகுஷியாமளா, திருக்கோலக்காலில் வந்து வாக்வாதினியாக இருக்கா, அதுக்காக அம்பர்காலத்தில் வந்து ராஜமாதங்கி. இந்த கோவில்களுக்கு போயிட்டு வரலாம். என்ன இந்த கோவில்களுக்கு போயிட்டு நல்லா ஒரு 20 நிமிஷம் 24 நிமிஷம் எந்த கோவிலுக்கு போனாலும் அமைதியாக ஒரு 24 நிமிஷம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆச்சா, அதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு போகலாம், எத்தனை மணிக்கு இந்த பூஜை பண்ணலாம், அன்னைக்கு சுவாமியை எந்த சுவாமி வச்சுட்டு இருக்கேனோ அந்த சுவாமியோட இதில் ராஜமாதங்கியோட மாதங்கியாக நினச்சிண்டு அம்பாளுக்கு ஒரு நைவேத்தியம் பண்ணி பண்ணுறது வந்து மத்தியானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அக்ஷய திருதியாகவும் இருக்குது. அப்போ மகாலட்சுமி பூஜையே பண்ணலாம், மகாலட்சுமி அஷ்டோத்திரமே சொல்லலாம், அதுவே ரொம்ப விசேஷம். அப்படி இருக்கிற நம்ம அக்ஷய திருதி அன்னைக்கு ஃபஸ்ட்டு வர விஷயம் வந்து ராஜமாதங்கி ஜெயந்தி. அதுக்கு அடுத்தது வந்து இந்த சுவாமியை என்னன்னா, இப்போ வந்து தசமகா வித்தியில் ஒரு 4 அம்பாள் வந்துட்டு ரொம்ப சாத்வீகமாக இருக்கா. நம்ம தசமகா வித்தியை பற்றி பேசும்போது ஆரம்பிக்கும்போது அதை ஃபுல்லுமே அந்த ஃபுல் டீட்டெயில். அதில் இந்த பகுலாமுகி மாத்திரம் 3 குணமும் உள்ளவள். அதனால பகுலாமுகிக்கு உள்ள பூஜை அன்னைக்கு தான். சரி, இந்த மாதங்கியோடது வந்து பார்த்தேன்னா புதன் தோஷத்தை நம்ம கலைகளை பற்றி பேசும்போது புதன் தோஷம் என்ன, புதன் நன்னா இருந்தால் தான் ஜோசியம் வரும். என்ன இப்போது ஜோசியம் நன்னா வரும், புதன் நன்னா இருக்கணும், குரு நன்னா இருக்கணும். என்ன வாக்குக்கு அதிபதி. சரியா, என்ன பார்த்தா எனக்கு வந்து லக்னத்துக்கு 9ல் புதன், 2ல் குரு எனக்கு உச்சம், 9ல் புதன் இருக்கிறதுனால என்ன கேட்டால் அதுக்கப்புறம் ஒரு 10ல் எனக்கு வந்து சூரியன் சனி சேர்ந்துருக்கு. அப்போ தந்தையாருடைய தொழில் எனக்கு வருது, அதே சமயத்தில் 9ல் புதன் நன்னாவும் இருக்குது. அதனால தான் பேச முடியறது. இந்த பேசுறது இதெல்லாம் மாதங்கி தான், வாக்வாதினி தான். அப்போ அவளுக்கு அந்த புதன் நன்னா இருக்கிறோம் நன்னா கணக்கு போடுவோம். ஜோசியத்துக்கு கணக்கு ரொம்ப முக்கியம். யாருக்கெல்லாம் புதன் நன்னா இருக்கோ அவெல்லாம் கணக்கை ரொம்ப நன்னா போடுவோம். கணக்கு போட்டால் தான் ஜோசியம் கரெக்டாக சொல்ல முடியும். தசா சந்தி சும்மா சொல்லிட முடியாது, தசா புத்தி இந்த போகிறது அப்படிங்கிறது சும்மாலாம் சொல்லிட முடியாது. மேக்ஸ் நன்னா இருந்தால் தான் ஜோசியம் வந்து வரும். சில பேர் ரொம்ப படிச்சே இருக்க மாட்டாங்க, ஜோசியம் ரொம்ப நல்லா சொல்லுவாங்க. ஏன்னா கணக்கு ரொம்ப நன்னா போடுவோம். கணக்கு நன்னா போடுறவ ஜோசியம் தாராளமாக போய் படிக்கலாம். அப்படிப்பட்டவா வணங்க வேண்டியது வந்து ராஜமாதங்கிய. அன்னைக்கு புதன் தோஷம். இப்போ நம்ம புதன் தோஷம் அப்படின்னு சொல்லும்போது நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நிறைய பேருக்கு. புதன் தோஷம் எப்படின்னா, நம்மளுடைய புத்தியை வந்து கொஞ்சம் சில பேருக்கெல்லாம் வந்து இந்த அல்சைமர், பார்க்கின்சன்ஸ், சிலப்ப டிமென்ஷியா, அப்புறம் இந்த குழந்தைகள்ல ஆட்டிசம், இந்த மாதிரி இருக்கிறவாளுக்கெல்லாம் இந்த மாதங்கி ஜெயந்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நாள்களில் பண்ணுற பூஜைகள் பலன் ஜாஸ்தி. புதனுடைய தோஷத்தை போக்கும். திருவெண்காடு தான் சொல்லுங்கள், ஸ்வேதாரண்யேஸ்வரர் சொல்லிருக்காங்க. புதனோட கோவிலுக்கு வந்து ஸ்வேதாரண்யேஸ்வரர் திருவெண்காடு தான். திருவெண்காடில் முன்னாடியெல்லாம் அந்த குளத்தில் குளிக்க முடிஞ்சிருது, இப்போ முடியறதில்ல. அட்லீஸ்ட் புரோஷனம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி திடீர்னு ஒரு மந்தம் ஆயிடுறாள்ல, அவள்லாம் இந்த கோவிலுக்கு போகிறது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி இருக்கிற திருவெண்காடு, அதான் ராஜமாதங்கியை பற்றி சொல்கிறதுக்கு சொல்கிறேன்.
ராஜமாதங்கி படிப்புக்காக கலைகளுக்காக உள்ள தெய்வம். அவளுடைய ஜெயந்தி வந்து அன்னைக்கு இந்த தடவை அக்ஷய திருதி அன்னைக்கு வருது. ஸோ அந்த மாதிரி கோவில்களுக்கு கிடச்சதுன்னா போயிட்டு வரலாம். சரியா? அதுக்கு அடுத்தது வந்துட்டு நம்மளுடைய பகுலாமுகி. பகுலாமுகியை சொல்லும்பொழுது ஆக்சுவலி அம்பாள் எப்படின்னா நல்ல மஞ்சளில் உடை உடுத்திட்டு ஒரு ராட்சசனுடைய நாக்கை அறுக்கிற மாதிரி இருக்கு. சரியா? அது வந்து வல்கி தேவி தான் பேர். அது வந்து 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 பகுலாமுகி ஆகிடுது. எப்படி பகுலாமுகி ஆச்சுன்னே தெரியல. இந்த கோவில்லாம் நார்த் இந்தியாவில் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறா, கல்லடைக்குறிச்சியில் இருக்குங்கிறான். நான் அதை பற்றி எல்லாம் ஃபுல் டீட்டெயில் இது பண்ணிட்டு நமக்கு தசமகா வித்தியாவில் பேசலாம். இந்த அம்பாளுக்கு என்ன விசேஷம் அப்படின்னா வாக்கு. இதை வந்து தந்திரா விதியில் தான் நிறைய யூஸ் பண்ணுறான். அதனால் நம்மக்கிட்ட அதிகமாக அம்பாளை பற்றி இல்லை. எல்லா அம்பாளுமே நல்லவா தான், தெரியுமோ? எல்லா அம்பாளுமே நல்லவா தான். ஆனால் நம்ம எப்படி அம்பாளை பார்க்குறோம் அப்படிங்கிறது தான். நம்ம எந்த அம்பாள்கிட்ட போய் என்ன கேட்குறோங்கிறது தான். எல்லார்கிட்டேயும் போயிட்டு நானே என்னை சுற்றி இருக்கிறவள் நல்லா இருக்கணும்னு நினச்சாலே அம்பாள் நம்மளுக்கு அருள் பண்ணிடுவள். என்ன அப்போது இந்த அம்பாளை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவளுக்கு 3 குணங்களும் இருக்கிறதுனால, அதுவும் இல்லாமல் இது செவ்வாய் தோஷம் இந்த மாதிரி இருக்கிறவாள்லாம் இந்த கோவில்களில் இல்லை சுவாமியை நினச்சிண்டா போதும். இல்லை இன்னொரு விஷயம் இருக்குது. ஏன்னா இந்த சுவாமிக்கு பூஜை பண்ணுறது ராத்திரி. நம்ம வந்து எல்லாம் வீட்டில் இருக்கிறவா கிரகஸ்தா. அதனால் இந்த ராத்திரி பண்ணுற பூஜைகள் அவ்வளவு ஸ்லாக்கியமாக இல்லை. ஏன்னா நம்மளுக்கு சில கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு வரும்போதே கேட்பேன், உள்ளே நுழைஞ்சோடனே கேட்பேன், ஏதாவது முடியலையா அப்படின்னு கேட்டால் இல்லைலாம் சொல்லுவாள். கடைசியில் வரும்போது இந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று இருக்கும். யாராவது ஒருத்தர் சொல்லிவிடுறா, ராத்திரி 8 மணிக்கு மேலே பூஜை பண்ணு. அதெல்லாம் கோவிலில் சொல்லியிருக்கு. நம்ம ஆண்களில் பண்ணணும்னு சொல்லிகிட்டே இல்லை. ஆகமமே ராத்திரி பூஜை அந்த 11-10:30 மணி இந்த நம்ம மதுரை மாதிரி உள்ள கோவில்களில் வழியாக எப்படி வந்திருக்கோ அந்த பூஜைகள் மட்டுமே தான் நடத்த முடியும். என்ன கேரளாவில் ஒரு கிருஷ்ணன் கோவில் வந்து இருக்குது. காலம்பர் 2 மணிக்கு திறப்பான். 12 மணிக்கு மூடிட்டு 2 மணிக்கு திறந்துடுவா. ஏன்னா அங்கே வந்து சுவாமி வந்து பட்னி கிடக்கணும்னு நினைக்க மாட்டாராம். அவருக்கு பயங்கரமாக பசிச்சுடுமா. அதனால் அந்த சுவாமிக்கு வந்து காலம்பர் 2 மணிலேருந்து நைவேத்தியம் 2 hours தான் கேப்பு. அவருக்கு நைவேத்தியம் 2 மணிக்கு ஆகிடும். அந்த மாதிரி இருக்கிற சில கோவில்களை தவிர பாக்கியுள்ள கோவில்கள் எல்லாமே இன்னைக்கு புதுசாக திறந்துருக்கிற கோவில் வரைக்கும் ராத்திரி 9 மணியோட முடிஞ்சாச்சு. சில கோவில்களில் ராத்திரி பூஜை, இப்போ சப்போஸ் அர்த்தனஜாம பூஜை இருக்குது அப்படிங்கிற கோவில்கள், நம்ம மதுரை மீனாட்சி கோவிலில் இருக்கிற பள்ளியறை பூஜை இருக்கிற கோவில்கள், அதில் தான் இந்த ராத்திரி பூஜை இருக்குது. பகுலாமுகிக்கு உள்ள நேரம் நள்ளிரவு. ஆனால் நம்ம கிரகஸ்தா, ஏன்னா இன்னைக்கு நான் சொல்லும் பொழுது எல்லாமே சொல்லணும். பகுலாமுகியை இது பண்ணும்போது வாக்கு நன்னா இருக்கும். என்ன க்ஷண நேரத்தில் நடந்துடும் எல்லாமே. அப்படி பண்ணும்போது நீங்கள் யாராவது ராத்திரி 2 மணிக்கு போய் பூஜை பண்ணிடக்கூடாது, மாமி சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பகுலாமுகினா யாருன்னு சொல்கிறோம், என்ன அதனால பெனிஃபிட், அந்த பெனிஃபிட் பார்த்திங்கன்னா டோட்டல் வந்து நம்மளுக்கு தனியாக வரப்போகுது. அப்படிப்பட்ட பகுலாமுகியோட ஜெயந்தியும் அந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு தான். அதனால பகுலாமுகி என்ன சொல்கிறான்னா, நரசிம்ம அவதாரத்தில் சுவாமி கூட இருந்தவள். என்ன நாராயண தசாகிருதின்னு சொல்கிறா லலிதா சஹஸ்ரநாமத்தில். அதாவது நாராயணனோட 10 அவதாரத்திலையும் அம்பாள் இருந்திருக்கா. என்ன க்ஷண நேரத்தில் நாராயணனோட 10 அவதாரங்களையும் உண்டு பண்ணவள் சொல்கிறா அம்பாளை பற்றி சொல்லும் பொழுது. அப்படிப்பட்ட அவதாரங்களில் தசாவதாரம் தசமகா வித்யா. அப்படி இருக்கும்போது அதில் இருக்கிற நரசிம்மருக்கு கூட இருந்தவள் இந்த பகுலாமுகி. 3 குணங்களும் உள்ளவள் பகுலாமுகி. செவ்வாய் தோஷங்களை போக்கக்கூடியவள். ஸோ என்ன பண்ணலான்னா, அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, அக்ஷய திருதியை அன்னைக்கு நவகிரகத்தில் இருக்கிற செவ்வாய்க்கு வந்து ஒரு அர்ச்சனை பண்ணலாம். யார்? செவ்வாய் தோஷம் இருக்கிறவா அந்த தோஷத்துக்குள்ள பரிகாரமாக அன்னைக்குள்ள இதை பண்ணிக்கலாம். இதைத்தான் பண்ணலாமே தவிர நடுராத்திரிலாம் பண்ணப்படாது. ஆனால் உகந்த நேரம் நள்ளிரவு. அந்த உபாசகை அதை பண்ணிப்பான். அப்போ என்கிட்ட ஒருத்தர் கேட்டிருந்தார், எனக்கு வந்து தசமகா வித்தியை உபாசனை பண்ணணும்னு. மாமா இருக்கும்போதே கேட்டான். மாமா வந்து உடனே சொன்னார், உங்களுக்கு அப்படி ஒரு கொடுப்பினை இருந்தால் நடக்கட்டும்னு சொல்லிட்டார். என்ன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் உபாசனை பண்ணுவான். ஒவ்வொரு உபாசனை எடுத்துப்பா. அந்த உபாசனை பண்ணிட்டு போகிறவா இருக்கா. என்ன அப்படி இல்லாமல் எல்லாம் இருக்க மாட்டான். கண்டிப்பாக இருப்பாள்.
அவளுக்கு நடக்கணும்னு அவளுக்கு அப்படி ஒரு கர்மா இருந்ததுன்னா கண்டிப்பாக நடக்கும். அப்போது இன்னைக்கு இந்த தடவை அக்ஷய திருதியைங்கிறது தங்கம் வாங்கிறதுக்கு மாத்திரமல்ல, ஆயக்கலைகள் 64 அதை வளர்க்கக்கூடிய ராஜமாதங்கி உபாசனை, செவ்வாய் தோஷத்துடைய செவ்வாய் கிரகத்துடைய கடுமைகளை தோஷங்களை குறைக்கக்கூடிய, நான் இப்போது சொல்கிறேன் குறைக்கத்தான் முடியும், எடுக்க முடியாது, குறைக்கக்கூடிய பகுலாமுகியுடைய ஜெயந்தி. நம்மளுக்கு பகுலாமுகிக்கு கோவில் அங்கங்கே இருக்குதுன்னு சொல்கிறா. இப்போ வந்து சொல்கிறா கரடைக்குறிச்சியில் இருக்குங்கிறா. பட் நார்த் இந்தியாவில் இருக்குது, மகாராஷ்டிராலேயோ மத்திய பிரதேஷில் இருக்குது. மத்திய பிரதேஷில் வல்கி தேவிக்கு கோவில் இருக்குது. ஏன்னா நான் இது வந்து ஒரு ரிசர்ச் ஒன்று ஆரம்பித்தது, பண்ண முடியல, சக்தி பீடங்கள் பண்ணணும்னு நினச்சி பண்ண முடியல. அந்த டைமில் இந்த இது பண்ணியிருந்தேன். இப்போ வல்கி தேவின்னு இருக்கா, அம்பாள் இருக்கா, நார்த் இந்தியாவில் இருக்கா. இங்கே தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறான்னா கரடைக்குறிச்சியில் இருக்குது. இன்னும் 2-3 கோவில்கள் சொல்கிறா. அந்த கோவில்களை பற்றி அப்புறமா நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி கோவில்களுக்கு போயிட்டு வரலாம். சரி, எனக்கு இந்த 2 கோவிலும் இல்லை அம்மா, நான் எங்கே போகிறது? நல்ல ஒரு அம்பாள் கோவிலுக்கு போங்க. அக்ஷய திருதி அன்னைக்கு ஏதாவது ஒரு கோவில் தரிசனம் பண்ணி ஒரு 24 நிமிஷம் இருந்து சுவாமிகிட்ட நானும் என்று நல்ல ஆரோக்கியமும் அந்த என்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய அளவுக்கு செல்வமும் எனக்கு தான். ஏன்னா செல்வம் இல்லாமல் வாழ முடியாது. என்ன அது வந்து ஒரு பேப்பர் அதெல்லாம் சொல்லாலுமே அது இல்லாமல் வாழ முடியாது. அதனால் அதுக்கு உள்ள என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அளவுக்கு உள்ள சம்பாத்தியத்தை எனக்குத்தான். யாரையும் நோக வைக்காத ஒரு மனசைத்தான். அந்த மாதிரி என்னால் யாருக்கெல்லாம் உபகாரமாகுமோ அவளுக்கெல்லாம் உபகாரம் பண்ணக்கூடிய மனசைத்தான் அப்படின்னு அம்பாள்கிட்ட நன்னா வேண்டின்னு அம்பாள்கிட்டையோ சுவாமிகிட்டையோ யாருக்கிட்ட வேணாலும் வேண்டின்னுட்டு புதன் செவ்வாய் 2 பேருக்கும் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கோ. அது வந்து ரொம்ப விசேஷம். அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணினா அது அதை விட விசேஷம். உங்களால் முடிஞ்ச தானங்களை பண்ணுங்கோ, வேறு எதுவுமே பண்ணுறதுக்கு இல்லை. அக்ஷய திருதியை வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் நமஸ்காரம்.